ஹாய் வெல்கம் டு அவர் வீடியோ. இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வரும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை தந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த சேனல் நேம் பார்த்துட்டிங்கன்னா ஷரீன் சாகா. இந்த சேனலில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சேனலோட மெயின் கான்செப்டே பார்த்துட்டிங்கன்னா டிப்ரெஸ்டு பீப்புள் தான். நான் ஏன் டிப்ரெஸ்டு பீப்புள்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு தலைவலியான கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா வராது. அண்ட் இந்த சேனலில் ஆரம்பித்த முக்கியமான ரீசனே நாங்கள் ஜாலியாக ப்ளே பண்ண மாட்டோம் தான். அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிற பீப்புள்ஸை பார்த்திங்கன்னா ஹீலிங் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த சேனலை ஓப்பன் பண்ணோம். நாங்கள் இந்த சேனலில் வீடியோ போடுறது எல்லா வீடியோவும் ஒன்லி பீஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து பாட்காஸ்ட் நடக்கும், அதுவும் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த சேனலில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பேட்டில் ராயல் கான்செப்ட்டும் வராது. அண்ட் ஷூட்டிங் கேம்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ண மாட்டோம். ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சேனல் எதுக்காக உருவாக்கணும்னா ரொம்ப சிரித்து விளாட்றதுக்கு அண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாங்கள் ப்ளே பண்ணுற எல்லா கேம்ஸுமே ஒன்லி மைண்ட் ரிலாக்ஸிங் கேம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே கைஸ், வரவன்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் டிப்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஆட போகிற கேம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹார்வெஸ்ட் டவுன். இந்த கேம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டாடியோ வேலை மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டோரி மட்டும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கேமோட ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம கேம் கேரக்டருக்கு நேம் வைக்க சொல்கிறாங்க. இந்த கேரக்டருக்கு மாரிமுத்துன்னு பேர் வைக்கலாம். கேமுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த கேமை பார்த்துட்டிங்கன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். எனக்கும் அடுத்தெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா போக போக தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் தான் நமக்கு கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தாத்தா கொடுத்த ஷவலை வச்சு இப்போ நம்ம இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். இந்த
கேமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆடும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல்ஸில் எதுவுமே சரிப்பட்டு வரல. அதுக்கு போக போக எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருச்சு. நம்ம இந்த சைடு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிட்டாரு. இந்த கேமில் லெவலப் ஆக ஆக பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
இப்போது நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த டேவிட் ஆங்ஸ் அப்படின்ற கேரக்டர் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண வந்திருக்கோம். வுட் ரோடு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்மித் பார்த்திங்கன்னா பண்ணி தர போகிறான். அதுக்கு அவன் பார்த்திங்கன்னா 40 வுட் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ அந்த 40 வுட்டையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக கலெக்ட் பண்ணி போகலாம்.
இதுதான் நம்ம செஞ்ச உட்டன் ரோடு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கிற தேவையில்லாத செடிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு அடுத்த டாஸ்க் வந்துருச்சு. இப்போ இந்த ஆள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் பொருள்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கலெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ அந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பொருளெல்லாம் எடுத்து அந்த ஆள்கிட்ட போய் திரும்ப கொடுக்கலாம். இந்த தடவை நம்ம வேற எங்கேயோ வந்திருக்கோம். இப்போது இவனும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணுற வழி வந்திருக்கான். இவனுங்க அந்த கேமில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி அலைய ஓடுற மாதிரி தான் நிறைய டாஸ்க் தரானுங்க. நான் இந்த மாதிரி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரை பண்ணது கிடையாது. மேபி நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருக்கும். இவன் பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி ப்ளூபெரிஸ்லாம் எடுக்கிற வேலையை தந்திருக்கான். ஆனால் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணுறதுனால உங்கள் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பார்த்திங்கன்னா இருட்டான மாதிரி தெரியுது. இப்போ நாம் இந்த வகையில் நம்ம வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லேண்டர் வாங்கி போடலாம். அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். இப்போ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணி அப்படியே மறக்காமல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கவுண்ட் லிங்க்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.